பிஹெச் வேல்யூ. ஓகேவா, இந்த பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 to கூடிய இந்த நம்பர்ஸ். ஆனா எதுல இருக்கு? அமிலம், காரம். ஓகேவா, எந்த லெவல்ல இருந்தா அமிலம், எந்த லெவல்ல இருந்தா காரம் என்பதை நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஓகேவா, பாருங்க அமிலங்கள். ஓகேவா, அமிலங்களுடைய பிஹெச் மதிப்புன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா HCl 4%ல 0 பிஹெச் நம்பர். ஓகேவா, 0 வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இரைப்பையில இருக்கக்கூடிய அமிலம், வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்துக்கு பிஹெச் வேல்யூ எவ்வளவு? 1. எலுமிச்சை சாறுல 2. வினிகர் அசிட்டிக் அமிலம் சொல்லக்கூடிய அந்த வினிகர்ல 3 பிஹெச் வேல்யூ. ஆரஞ்சு பழத்துல 3.5 HPH வேல்யூ. அடுத்து சோடா நீர் திராட்சையில பார்த்தோம் அப்படின்னா 4 பிஹெச் வேல்யூ. புளித்த பால்ல பார்த்தீங்கன்னா 4.5. தக்காளி சாறுல 4.2. தூய பால், சுத்தமான பால்ல 5 பிஹெச் வேல்யூவா இருக்கும். காஃபில பாத்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ 5.6. ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய உமிழ்நீர் எச் இருக்கு இல்லையா, அதுல 6 to 8 இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தூய நீர் வாட்டர்ல 7 பிஹெச் வேல்யூ. ரத்த பிளாஸ்மா, அப்போ இந்த 7 இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அமிலங்கள், இது எல்லாமே காரம். சரியா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் அமிலங்கள், இதெல்லாம் காரம். ஏன்னா 7க்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து வேல்யூ பார்த்தீங்கன்னா காரங்கள்ல வரக்கூடியது. ஓகேவா, அப்போ பிளாஸ்மா பிளட்ல பார்த்தீங்கன்னா 7.4, வெள்ளை முட்டை கருல 8, கடல் நீர்ல 8, சமையல் சோடால 9, அமில நீக்கில 10, மெக்னீசியா பால்மம்ல 10, அமோனியா நீர்ல 11, சுண்ணாம்பு நீர்ல 12, வடிகால் சுத்தமாக்கும் பொருள்ல 13. சரியா, அடுத்து என்ன இருக்கா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எரிசோடா. ஓகேவா, 4%ல NaOHல 14 இருக்கு. ஓகேவா, அப்போ 1 to 14 தான் கவுண்ட் வைப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, சரி, முக்கியம்.